ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்வீஸில் வந்து ப்ளே குரூப்ஸ், அதாவது ஸ்பீல் குரூப்புன்னு சொல்கிறது. நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்கேஜின்னுவீங்க, லோவர் கிண்டர் கார்டன். அண்ட் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ப்ளே குரூப் இல்லைன்னா மோண்டிசரின்னு சொல்லுவீங்க. இங்கே வந்து ஸ்வீஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பீல் குரூப்புன்றது. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டூர் மாதிரி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கிண்டர் கார்டன் டூர் மாதிரி தான். கிண்டர் கார்டனை விட ரொம்ப சின்ன சின்ன பொருட்கள், விளையாட்டு சாமான்கள் சின்ன ரொம்ப லோவராக இருக்கும், எல்லா விளையாட்டு சாமான் அப்படி. ஸோ இதில் படிக்கிற பிள்ளைகள், ஸோ ஒவ்வொரு கிண்டர் கார்டன் ஒவ்வொரு ப்ளே குரூப் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்களோட ஜாக்கெட்ஸ் மாட்டி வைக்கிறதுக்கான ஹேங்கிங் பார்த்திங்களா, அதே ஒரு மிருகத்துண்டிய வால் மாதிரி போட்டுருக்குறாங்க. அதெல்லாம் இதிலெல்லாம் வந்தோன்னே குளிர்காலத்தில் வந்து ஜாக்கெட்ஸ் போடுவாங்க. ஸோ ஜாக்கெட்ஸை வந்து கலட்டிட்டு வரணும். ஸோ அதுக்காக தான். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர், நீங்கள் வந்து நார்மல் வெளி ஷூ வந்து உள்ளுக்கு போட அலவுட் இல்லை. அதனால வந்து எல்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஹவுஸ் ஷூ மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ அதை போட்டுட்டு தான் உள்ளுக்கு வரணும். ஸோ அதுக்கான ஒரு இடம் தான். ஸோ ஜாக்கெட்டை கழட்டி ஷூவையும் கழட்டிட்டு அண்டு வெளி ஷூவை கழட்டிட்டு ஃபிங்கர்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் ஷூவை போட்டுட்டு தான் உள்ளுக்கு போவாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ஸோ எல்லாமே சின்ன சின்ன டெக்கரேட்டிவ் அண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்ட் ஒர்க் தான். அவங்க வந்து சின்ன பிள்ளைகள் தானே, அதனால் வந்து ஆர்ட் ஒர்க் சம்மந்தமாக தான் இருக்கும். ஸோ வந்தோடனே வந்து பாத்ரூம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பாத்ரூம், இப்படி நேராகவே போகுது. அண்டு குளிக்கிறதுக்கு குளிக்கலாம் மாட்டாங்க, பட் இங்கே ஒரு கபின் இருக்குது, என்னத்துக்குன்னு தெரியலை. அண்ட் சிங்க். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து கிச்சன். ஆக்சுவலி வந்து இது ஒரு வீடு, அப்பார்ட்மெண்ட். ஸோ அதை தான் இங்கே மாற்றிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கிச்சன், ஃப்ரிட்ஜ். ஆஸ் யூஷுவல் வீட்டில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு கபினட் மாதிரி இருக்குது. ஸோ இதில் தான் கபினட் மாதிரி. அண்ட் கீழே வந்து டீப் ஃப்ரிட்ஜுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ், கிட்ஸ்ட டெலிஃபோன் நம்பர், டீச்சர்ஸ்ட டெலிஃபோன் நம்பர் அண்ட் பிரிண்டர் கூட வச்சுருக்கோம். கிச்சனை மாற்றி ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க. அண்ட் வந்து சிங்க். ஆக்சுவலி வந்து இங்கே சமைக்க மாட்டாங்க, பட் அதனால தான் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலெல்லாம் ஃபைல்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து இது கிச்சன் நார்மல் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட் உண்டை மாற்றிருக்கிறாங்க. ஸோ ப்ராப்பராக வந்து இவங்களுக்கு வந்து ப்ளே குரூப்புக்கு ஒரு நல்ல ஒரு இடம் ஸ்கூல் மாதிரி இல்லை. ஸோ ஏன்னா இவங்க வந்து இதுவரை ப்ரைவேட்டாக இருந்திருக்கிறாங்க. இனிமேல் தான் ஸ்கூலுக்கு கீழே வருது. அதனால வந்து இது வந்து நாள் ப்ரைவேட்டாக தான் இருந்தது. ஸோ நம்ம தான் காசு கட்டி, இது வந்து 3 மந்த்ஸுக்கு ஒருக்கா வந்து காசு கட்டிட்டு படிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ். அண்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன விளையாட்டு சாமான். பார்த்திங்கன்னா பழைய சாமான்கள். ஆக்சுவலி வந்து நீங்கள் ஸ்ரீலங்கா, இந்தியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மாடர்னாக வந்துட்டு விளையாட்டு சாமான், பட் இங்கே வந்து பழைய மரம் சம்பந்தப்பட்ட விளையாட்டு சாமானை தான் வச்சு விளையாண்டுட்டுருக்குறாங்க பிள்ளைகள். பழைய காலத்து சாமான்கள் பார்த்திங்கன்னா. ஸோ ஹீட்டர் இருக்குது. இது நார்மல் அப்பார்ட்மெண்ட்னால எல்லாம் வீட்டில் என்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்களா, இது அடுப்பு, சின்னவங்க விளையாடுற மாதிரி அடுப்பு. அண்டு இங்கே வந்து சிங்க், சமைக்கிற சாமான்லாம் இருக்குது. இங்கே ஒரு மினி வாஷிங் மிஷின் கூட இருக்குது. அயன் பண்ணுற அயன் டேபிள் எல்லாம் இருக்குது. பொம்மை. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா விளையாட்டு சாமான்கள் போட்டிருக்குறாங்க. இங்கேயும் எல்லாமே கூடுதலாக வந்து மரம். சில வேளை அது வந்து நல்லது பிள்ளைகளுடைய ஹெல்த்துக்காகவோ தெரியலை, பட் மரம் வந்து கூடுதலாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பொம்மை.
ஸோ புக்ஸ் எல்லாம் குறைவு, கூடுதலாக விளையாட்டு சாமான் தான் இருக்கும். அதனால தான் ப்ளே குரூப்னு பேரே வச்சுருக்குறாங்க. மெட்ரஸ் கூட இருக்குது. எனக்கு தெரியாது இதில் பிள்ளைகள் படுப்பாங்களோ தெரியலை, ரிலாக்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஹால். இப்போ ஹால் தான் இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு காட்டினேன். ஸோ என்ட்ரன்ஸ் அங்கேருந்து லெஃப்ட் சைடில் நீங்கள் கிச்சன் பார்த்தீங்க இது, அண்ட் பாத்ரூமும் பார்த்தீங்க. அண்ட் இப்போ வந்து ரைட் சைடில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு சின்ன ரூம் தான். ரூமை வந்து அவங்க மாற்றி வச்சுருக்குறாங்க. ஸோ ஒன்றா என்னென்ன இருக்குதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து ஹேண்ட் ஒர்க், இன்னும்லாம் பெயிண்ட் பண்ணியெல்லாம் வச்சுருக்குறாங்க. உள்ளுக்கு வந்து கேண்டில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இதில் தான் வந்து சின்ன பிள்ளைகளெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டூலெல்லாம் மேலே அடுக்கி விட்டுருக்குறாங்க. நம்மளை வந்து 3 நாள் தான் இந்த ப்ளே குரூப். அண்ட் வந்து நாளைக்கு வந்து லீவு, அதாவது வெள்ளிக்கிழமை லீவு. ஸோ 3 நாள் தான் ஸ்கூல். ஸோ ரொம்பவே குறைவான கால அளவு தான் அவங்களுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பென்சில்ஸ் அண்ட் புக்ஸ், பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது. நான் நினைக்கிறேன் ட்ராயிங்கெல்லாம் செய்வாங்கன்னு. ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் இன்னமும் இருக்குது. ஸோ நான் நினைக்கிறேன் இதெல்லாம் டீச்சர்ஸுக்குரிய சேர்ஸ் 2 இருக்குது. எஸ், அவங்க வந்து 2 டீச்சர்ஸ் தான் இங்கே இருப்பாங்க, அதனால 2 சேர் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மரக்குட்டி. இது வந்து சேராக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு மரக்குட்டி. ஸோ இதில் வந்து கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 தான் இருக்குது. அதனால் வந்து 8 கிட்ஸ் தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ளே குரூப்பில். பாருங்கள், இது ஒரு ஆர்ட் ஒர்க். ஆட்டம் சீசன், இலையுதிர் காலம் இல்லையா, அதனால வந்து அவங்க என்ன சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆர்ட் ஒர்க் இருக்கும். ஸோ இதில் வந்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஆட்டம், இலையுதிர் காலம். அதே மாதிரி வந்து பிள்ளைகளுக்கு வந்து இதை காட்டுறதுக்காக இதை வந்து செய்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் கொஞ்சம் பொம்மைகள் இருக்குது. ஸோ இதுலேயும் திங்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே நம்ம வெளியில் வந்தோம்னா அப்படி என்டர் ஆகி வந்தோம். ஸோ இந்த வழியால் தான் வந்தோம். ஸோ அப்படியே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளே குரூப் வந்து மேலேயும் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பிக்கி, இது ஒரு ஆச்சி இருக்கிறாங்க. இதில் ஸ்டெப்ஸுக்கு மேலே போகணும். ஸோ இங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் லைட்ஸ் நடக்க நடக்க வந்து வேலை செய்யும். ஸோ ஃபஸ்ட்டாக இந்த ரூம் காட்டிடுறேன். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வந்து லாகர் ரூம்னுவாங்க. அவங்க ப்ளே குரூப்புக்கு தேவையான விளையாட்டு சாமான் எல்லா பொருட்களும் இங்கே தான் வந்து அவங்க வந்து அழகாக அடுக்கி வச்சுருக்குறாங்க. தென் வந்து இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. ஸோ குளியலுக்கும் இருக்குது இந்த இடத்துல. இதுவும் கீழே பார்த்த மாதிரி ஒரு பெரிய ஹால் தான். பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலி முதல்ல வந்து ஒரு வீடாக வந்து யூஸ் பண்ணனால 2 பாத்ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜக்கூசி மெத்தடில். நான் நினைக்கிறேன் இது யூஸே பண்ணுறதில்ல, அதனால தான் வந்து இங்கே வந்து திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மರದ வீடு. ஸோ வீட்டில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் பார்ப்பீங்களோ அது எல்லாமே இங்கே அடுக்கி வச்சுருக்குறாங்க. பாருங்கள், குட்டி ஸ்டூல், இது என்னன்னு தெரியலை. அண்ட் ஸ்டெப்ஸ் ஏறி போகும்பொழுது பாருங்கள், பார்த்தீங்களா, இது பாருங்கள் நல்லா இருக்கு. குட்டி ட்ரா கூட செய்திருக்கிறாங்க. இது பாருங்கள், குட்டி ட்ரா. வாவ், சூப்பர் நுணுக்கமான வேலை. பட் பழைய சாமான், பழைய பொருட்களுக்கு வேர்த் அதிகம் இல்லையா. ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி பின்னுக்கும் ஒரு பால்கனி மாதிரி இருக்குது. வீடு பிளான் வந்து இதை பார்த்து கட்டலாம் போல் இருக்குது நம்ம. சூப்பராக இருக்குது.
அண்ட் அப்படியே இங்கே வந்தால் இங்கேயும் கொஞ்சம் திங்ஸ் போட்டுருக்குறாங்க. இது வந்து இவங்க யூஸ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன் இவங்க இது. ஸோ அதுபோல் இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஸ்டோர் ரூம் ஆகி தான் அப்படியே கசமுசான்னு போட்டுருக்குறாங்க. இதெல்லாம் டீட்டெயிலாக எடுக்கலைன்னா. ஸோ இங்கேயும் வந்து திங்ஸ் இருக்குது. இங்கே வந்து ட்ரம்போலின் ஒன்று இருக்குது. இதில் என்னென்னு தான் துள்ளுவாங்கன்னு தெரியல. மேலே மண்டப்படும், எப்படி துள்ளுவாங்கன்னு தெரியலை. எஸ், இங்கே ஒரு ரூம் இருக்குது. எல்லாம் ஃபுல்லாகவே மெட்ரஸ் தான் போட்டிருக்குறாங்க. எஸ், ஸோ இவ்வளவு தான் இங்கே வந்து இருக்கிற திங்ஸ். ஸோ வந்து இங்கே அலாம் சிஸ்டம்லாம் இருக்குது. அப்படியே கீழே இறங்கி வந்துடும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அடிக்கொருக்கா ஒரு விளையாட்டு பொருட்கள் தான் வச்சுருப்பாங்க. சின்னவங்க, ரொம்ப சின்னவங்க, ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 3 வயசு வரும் இங்கே வர்றவங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து கழிக்கிற டைமை இங்கே வந்து கொஞ்சம் மூமெண்ட், கொஞ்சம் அடிப்படை ஏபிசிடி அப்படி மாதிரி நம்பர்ஸ், அப்புறம் வந்து பிள்ளைகளோட எப்படி சேரணும், அதாவது தயார்படுத்துகிறாங்க. கிண்டர் கார்டனுக்கு வந்து தயார்படுத்துறதுக்கான ஒரு ஸ்கூலாக தான் இது அமையுது. ஸோ ஒவ்வொரு இடமும் சின்ன ஆர்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி மெமரியை வந்து டெவலப் பண்ணுறது, அப்படின்னு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு இடமாக தான் வந்து ஆரம்பத்தில் வந்து கிட்ஸை வந்து விடுறாங்க. ஸோ இவ்வளவு தான் இந்த டூர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதுவும் தேவைப்பட்டதுண்டா கமெண்ட்டில் கேளுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.